ஓடலைன்னு சொல்லுவாங்க, கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு 8 மாதத்துக்குள்ள அந்த ஆயில் ஒரு வாட்டி ஹீட் ஆகி கூல் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதோட டென்சிட்டி வந்து 8 மாதம் தான் வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? அந்த 8 மாதத்துக்குள்ள நம்ம வண்டி ஓடலைன்னாலும் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னாலும் அதோட டென்சிட்டி போய் நமக்கு என்ஜினில் கம்ப்ளைண்ட் வர்ற மாதிரி ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸு மைலேஜ் ட்ராப் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதில் உங்களுக்கு ஆயில் வந்து சிம்டம்ஸ் காமிக்கிறது எப்படின்னா, உள்ள ஆயில் லைட் எரியும், இண்டிகேஷன் அங்கே மீட்டர்லேயே காமிக்கும் உங்களுக்கு. அது வந்து ரொம்ப களியாகி ஆயில் வந்து பிளாக் ஆகும்போது தான் உங்களுக்கு அங்கே வரும். அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கிலோமீட்டர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணேன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆனால் இண்டிகேஷன் வர்றதுக்குள்ள கம்ப்ளைண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு இண்டிகேஷனே வருவாங்க. அதுக்கு முன்னாடியே கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பைக்குக்கு அப்படின்னா ஒரு இவ்வளோதான் ஆகும்னு இருக்கும். இப்போ காருக்கெல்லாம் இன்ஜின் போயிருச்சு அப்படின்னா எவ்வளோ செலவு ஆகும்? காருக்கு போயிடுச்சுன்னா இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ காருக்கு என்ஜின் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேரியண்ட் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும், ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பெட்ரோல் நார்மல் வேரியண்ட்னா உங்களுக்கு ஒரு 80,000 ரூபா பக்கம் வந்துடும். இதே டீசல் ஹையர் மாடலுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா மேலே வந்துடும். லக்ஸரி கார் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா லக்ஸரி கார்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 1.5 லட்ச ரூபா மேலே தான் வரும் உங்களுக்கு, என்ஜின் வேலை மட்டும் செய்கிற மாதிரி. அதுவும் ரீபோர் பண்ணி மாதிரி தான் பண்ணுவோம். அதெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ள இப்போ சேஞ்ச் பண்ணுவோம்? 10,000 கிலோமீட்டருக்குள்ள ஆயில் சேஞ்ச் பண்ணிடணும். இதே வந்து நீங்கள் 10,000 ஓடலை, நான் இப்போ தான் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் வைக்கக்கூடாது. 1 வருஷத்துலேயே வந்து ஆயிலோட டென்சிட்டி போயிடும். ஒரு வாட்டி என்ஜின் ஆயில் ஹீட் ஆகி கூல் ஆயிடுச்சுன்னா அதோட டென்சிட்டி வந்து 8 மாதம் டு 1 வருஷம் தான். அதுக்குள்ளே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். வண்டி ஓடலைனாலும் ஓடினாலும் சேஞ்ச் பண்ணிடணும். ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்.